இப்போ நாம் பார்க்கக்கூடிய நவீன யுகத்தில் புகைப்படங்கள் எந்த அளவுக்கு வந்து முதன்மையாக இருக்குது அப்படின்றத பற்றி பேசுகிறதுக்காக இன்றைக்கி நமக்கு வந்து 3 சிறப்பு விருந்தினர்கள் வந்து வந்திருக்காங்க. அதில் முதன்மையாக சொல்லக்கூடியவர் வந்து கே. விஸ்வநாதன் ஐயா. இவருக்கு வந்து 93 வயது. இவர் வந்து தினமலர், இந்தியன் எக்ஸ்பிரஸ், தி ஹிந்துவில் வந்து மிகச்சிறந்த புகைப்பட கலைஞராக வந்து இருந்திருக்கார். அவர் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் இந்த புகைப்படங்கள் எப்படி இருந்தது, எப்படி வந்து எடுக்கப்பட்டது, அப்படி அதனுடைய வளர்ச்சி தொடர்ச்சி ஃபஸ்ட்டு ஆரம்பத்தை நமக்கு சொல்லுவார். அதுக்கப்புறம் ரமேஷ் சங்கர் ஐயா அவர்கள், இவர் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து பணிபுரிகிறார் புகைப்பட கலைஞராக. இவர் வந்து அதனுடைய வளர்ச்சியை சொல்லுவார். அதன் இறுதியாக திரு எம். வேதன் ஐயா அவர்கள் துணை ஆசிரியர் புகைப்பட பிரிவு தி ஹிந்துவில் இருக்கார். அவர் வந்து இதழ் புகைப்படக்கலை இந்த தற்காலத்தில் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி நம்மளுக்கு விரிவாக பேச போகிறார். இந்த அமர்வு வந்து 3 அறிஞர்கள், ஆகச்சிறந்த 3 அறிஞர்கள் வந்து இந்த அமர்வு வந்து நம்ம கொடுக்க போகிறாங்க. மேடை வந்து நம்ம அவங்கக்கிட்ட ஒப்படைக்கிறோம். முதல்ல வந்து கே. விஸ்வநாதன் ஐயா வந்து நம்மக்கிட்ட புகைப்படக்கலையை பற்றி பேசுவார். ஜென்ரலி ஃபோட்டோகிராஃபிங்கிறது இட் கண்டெய்ன்ஸ் நிறைய இருக்குது. சாதாரணமாக இப்போ எல்லோரும் ஒரு செல்ஃபோன் வச்சுருந்து எல்லோரும் ஃபோட்டோகிராஃபர் ஆகிட்டாங்க. இது அப்படி இல்லை. முன்னாடியெல்லாம் வந்து ஒவ்வொரு பர்பஸுக்கு ஒவ்வொரு விதமான ஃபோட்டோகிராஃபி இருந்தது. வந்து இதில் வந்து இப்போ ப்ரெஸ் ஃபோட்டோகிராஃபிங்கிறது இது எல்லா ஃபோட்டோகிராஃபிலையுமே டிஃப்ரெண்ட். இது ஏன்னா நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிற சத்தில் சாட்டிஸ்ஃபை ஆகுதுங்கிறது ஒரு இது இல்லை, கன்சிடரேஷன் இல்லை. த்ரூ ஃபோட்டோகிராஃபி ஹவ் யூ ஆர் டேக்கிங் தி நியூஸ் டு தி அதர்ஸ், தட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். நீங்கள் வந்து அது அன்லெஸ் நீங்கள் வந்து ஒரு நல்ல ரிப்போர்ட்டராகவோ ஒரு சப் எடிட்டராகவோ உங்கள் மைண்டை வச்சுருந்தாலும் ஒழிய யூ கேனாட் பி ஏ குட் ஃபோட்டோகிராஃபர். இட்ஸ் அ கம்ப்ரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் தி நியூஸ் தட் கேரிஸ். ஒரு பக்கம் நியூஸை வந்து ஒரு நல்ல ஃபோட்டோகிராஃபரால் ஒரு ஃபோட்டோவில் கம்ப்ரஸ் பண்ணி கொடுக்க முடியும். அதுக்கு யூ மஸ்ட் சூப்பர் ரிப்போர்ட்டராக இருக்கணும், சூப்பர் சப் எடிட்டராக இருக்கணும். அவங்களால மட்டும்தான் ஒரு நல்ல நியூஸ் ஃபோட்டோகிராஃபராக இருக்க முடியும். ஏதோ போனோம், இந்த இப்போ எடுக்கிறாப்புல ஒன்று எடுத்துட்டு அதை கொண்டு கொடுத்தா அது எல்லாத்தையும் கூட இது என்னென்னா அவங்கள வந்து இனிஷியேட்டிவ் பண்ணுறதுக்கு நல்ல நியூஸ் எடிட்டர் வேணும். ஃபோட்டோகிராஃபர் ஷைன் பண்ணணுன்னா அவருக்கு பின்னாடியே ஒரு நியூஸ் எடிட்டர் இருக்கணும். அப்போ பார்த்து சொல்லணும் என்ன இதில் குறை இருக்குது, என்ன பண்ணணுங்கிறத. இப்போல்லாம் அதெல்லாம் ரொம்ப மெக்கானிக்கலாக போச்சு. அது ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இட் டு தட். இது வந்து முதல்ல வந்து இந்த ப்ரெஸ் ஃபோட்டோகிராஃபிங்கிற இம்பார்ட்டன்ஸ் வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாருக்கு அப்புறம்தான் இந்த நியூஸ் பேப்பரில் வந்து ஆக்ஷன் ஃபோட்டோகிராஃபர்னு வர்றதுன்னு வந்தது. அதை வந்து என்னென்னா நியூயார்க் டைம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, நியூயார்க் டைம்ஸுன்ட்டு. அதில் வந்து கின்காய்டுன்னு ஒரு ஜப்பானீஸ் ஆரிஜின் ஃபோட்டோகிராஃபர் ஒருத்தன் தான். அவர் வந்து எழுதினது வந்து இது ப்ரெஸ் ஃபோட்டோகிராஃபின்னு ஒரு புக்கு. இது 40s அப்புறம் வந்து தட் பிகம் தி பைபிள் ஆஃப் ப்ரெஸ் ஃபோட்டோகிராஃபி. அது இப்போ 40s வரைக்குமே வந்து எல்லாம் இந்த மைக்கில் பேசுறது, இப்போ இந்த ஓப்பனிங்னால் அந்த டேப்பை கட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு ஸ்டாட்டிக் ஃபோட்டோகிராஃபாக தான் இருந்தது. அப்போ அப்படின்னா ஒரு ராங் கன்செப்ஷன். ஒரு ஃப்ரேமில் ஸ்டாட்டிக்கை தவிர வேறு எப்படி எடுக்க முடியும்ட்டு இல்லை. அதில் ஆக்ஷன் இருக்கும் இல்லையா, அந்த ஒரு ஃபோட்டோகிராஃபில் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஆக்ஷன். அது இல்லாமல் ஏதாவது சும்மா ஒரு ஃபங்க்ஷன் போனால் அதுதான் ஃபோட்டோன்னு இருந்தது.
அதுக்கப்புறம் கிராஜுவலாக தான் வந்து வர ஆரம்பிச்சிது. ஆரம்ப காலத்துலலாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 55 வரைக்கும் கூட ப்ரெஸ் ஃபோட்டோகிராஃபிக்கு யூஸ் பண்ணுற கேமராலாம் பார்த்திங்கன்னா ஒரு இவ்வளோ பெருசு இருக்கும். அதோடய ஃபார்மேட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபில்ம் பேக்குன்ட்டு அது கிராஃபிக் இது ஸ்பீட் கிராஃபிக்குன்ட்டு அதில் யூஸ் பண்ணுற ஃபில்மெல்லாம் வந்து ஃபில்ம் பேக்குன்னு யூஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து 12 ஃபில்மை வச்சுருப்பாங்க. அது அந்த மேகசைனுக்கு ஒரு இது. அதுக்கு ஃபோக்கல் பிளேயிங் ஷட்டர்னால் ஹை ஸ்பீடுக்கு வந்து இந்த மாதிரி ஷட்டர்லாம் மெக்கானிக்கல் ஷட்டரோ எலக்ட்ரானிக் ஷட்டரோ கிடையாது, அதெல்லாம் மெக்கானிக்கல் ஷட்டர். அது வந்து இந்த இதில் பிளேட்ஸ்னால் கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு ஸ்பீடு வரைக்கும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்காக ஃபோக்கல் பிளேன்னு வச்சுருப்பாங்க. அது மூடிக்காமல் பார்க்கணும். ஒருத்தங்க ஃபோட்டோகிராஃபி பண்ணால் அதுக்கு எல்லாத்துக்கும் லென்ஸ் கேப் இருக்கும். ஏன்னா இப்போ எல்லாம் வந்து ட்வின் லென்ஸு டைரெக்டாக பார்க்குறீங்க. அப்போல்லாம் லென்ஸு திறந்துருக்கா மூடியிருக்காங்கிறது தெரியாது. இப்போ போன உடனே அது எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். இதில் என்னன்னா அப்போல்லாம் ஒரு பேக்குக்கு அப்புறம் நீங்கள் ஒரு 4-5 படம் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் யூ ஹேவ் டு கீப் கண்ட்ரோல் ஆன் யுவர் யூசேஜ். ஏன்னா வயிற்றில் ஏதாவது வரப்போகுது ஃபில்ம் இல்லாமல் பிடிச்சது என்ன பண்ணுறது, அதை மாற்றின்னு உட்காந்துருக்கிறதுக்கு நேரம் இருக்காது. அந்த டென்ஷன் இப்போவும் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து அதுக்கப்புறம் இந்தியாவில் வந்து இது பெட்டராக இது இப்போ ஒரு நியூஸை கன்வே பண்ணுறதுக்குன்னு வந்து பேப்பரில் வரல. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி ஆஃப் இந்தியான்னு இருந்தது. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், பார்த்துருக்க முடியாது. அதெல்லாம் போயிட்டு அது வந்து இந்த டேப்லாய்ட் சைஸில் மேகசின் இது நல்லாயிருக்கும். அதில் என்ன பண்ணால் ஈவெண்ட்ஸ் எல்லாம் வந்து பிக்சராகவே போடுவாங்க. இந்த பிக்சரல் ரெப்ரசன்டேஷனுங்கிறது அதில் தான் வந்தது. இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி ஆஃப் இந்தியான்ட்டு அதுக்கு பேர். டைம்ஸ் ஆஃப் இந்தியா இது டேப்லெட் சைஸ் வரும், நல்ல பெஸ்ட் பிரிண்ட்டு. எனக்கு எப்படி அதில் இன்ட்ரெஸ்ட் வந்தால் என் ஸ்கூல் டேஸில் வந்து இந்த பார்ட்டிஷன் இப்போ இந்தியா நடந்தது. அப்போ வந்து அதில் வந்து இந்த இவங்கள்லாம் ரெஃப்யூஜிஸ்லாம் வந்தாங்களே, அவங்களது பார்த்திங்கன்னா இப்போ பேஜாக வந்து வீக்லி அது எவ்வளோ ஃபோட்டோகிராஃப் வரும். ஒவ்வொரு பிக்சரும் ஒரு ஸ்டோரி சொல்கிறாப்புல இருக்கும். அவங்க தே ஸ்பெண்ட் அ லாட் அண்ட் தே ஹவ் டேக்கன் கிரேட் இனிஷியேட்டிவ் அண்ட் தே ஹவ் ப்ரொடியூஸ்ட் லாட் ஆஃப் குட் ஃபோட்டோகிராஃப்ஸ். அது வந்து ஒரு மனசில் இருந்துகிட்டே இருந்தது. ஃபார்ச்சுனேட்லி நான் இது கொஞ்சம் இல்லை கொஞ்சம் எப்படி வந்தேங்கிறதையும் சொன்னால் தான் வந்து அந்த இதில் இது இருக்கும். எனக்கு அதில் ஃபோட்டோகிராஃபியில் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்தது. அது வந்து கற்றுக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும். ஃபார்ச்சுனேட்லி எங்கள் க்ளோஸ் ரிலேட்டிவ் ஒருத்தர் இங்கே ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சுருந்தார். ஃபோட்டோ ஸ்டுடியோன்னா அவர் வந்து பொழப்புக்காக ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சுருந்தார். ஃபோட்டோ சோர்ஸ் இந்த ஸ்டுடியோ. He used to study a lot in photography. அப்போ அவர்கிட்ட தான் கற்றுனேன் நான். அவங்க இதில் அங்கே வந்து இந்த நிறைய இந்த ப்ரெஸ்ஸில் இருக்கிறவங்க ஃபோட்டோகிராஃபர்ஸ் மட்டும் இல்லை, வேறு இந்த ஃபரன்சிக்கு அது இது இந்த மாதிரி இவங்கள்லாம் கூட அங்கே வருவாங்க. ஏன்னா அவர் சச் நாலேஜபிள் மேன். அப்படி இருக்கிறது வந்து இந்த ப்ரெஸ்ஸுக்காரங்களும் வருவாங்க. இந்த ஹிந்து எக்ஸ்பிரஸ்ஸு இவங்கெல்லாம் அங்கே வருவாங்க. எனக்கு இப்படியே ஒரு இது இருந்து எப்படியாவது சேரணுன்ட்டு ஸ்கூல் டேஸில் வந்து அந்த கல்கி வந்து ஒரு பெரிய அட்ராக்ஷன். அது என்னென்னா கல்கியில் அதில் ஒர்க் பண்ணுறது வந்து கல்கி பெரிய ரைட்டர் தான், அதில் ஒர்க் பண்ணுறதே இன்னும் பெரிய கலை கண்டதாக ஒரு ட்ரீம். அது அந்த காலத்தில் அப்படி இருந்தது உண்மை. அந்த மாதிரி இப்போ யாருக்கும் இருக்க முடியாது, இருக்கிறப்பலையும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்னென்னா அங்கே
இன்னொன்று சொன்னேன், இது எதெல்லாமோ கோயின்சைடாக இது பாருங்கள். கல்கியில் ஒரு ஃபோட்டோகிராஃபர் வேணும்னு சொன்னாங்களாம். அது என்னென்னா மாப்போசின்னு ஒருத்தர் இருந்தார்ல, அவர் வந்து இந்த தமிழ் அரசுன்னு ஏதோ ஒரு மேகசின் நட்டுருந்தார். அவர் ஒரு தனி பார்ட்டி ஒன்று சீரியஸாக நட்டுருந்தார். அப்புறம் அது தீக்கதிருக்கு ஒரு எடிட்டர் ஒருத்தர் இருந்தார், WS வரதராஜன். அவர் எம்எல்ஏவெல்லாம் கூட இருந்தார். WR வரதராஜன் இல்லை, WS வரதராஜன். அவர் வந்து அதில் இருந்தார், இந்த திருவட்டீஸ்வரம்பேட்டையில் இருந்தார். அவர் நாங்கள் ஒர்க் பண்ணின இடத்துல வருவார். அவருக்கு மாப்பசியோட கல்கி ஆஃபீஸுக்கு போனார் போட்டிருக்கு. அங்கே போனபோது இட்ஸ் நத்திங் டு டூ வித், பட் எப்படி ஆக்சிடென்டலாக போகிறதுங்கிறதுக்காக சொல்ல வரேன். போனபோது அவர் மாப்பசி போயிருக்கார் கல்கி ஆஃபீஸுக்கு. அப்போ வந்து அங்கே ஏதோ ஃபோட்டோகிராஃபர் வேணுங்கன்னு ஏதோ பேசியிருக்காங்க போட்டிருக்கு. அவருக்கு வந்து இந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அவருக்கு பக்கத்து வீட்லேயே ஒருத்தர் இருந்தவர் இங்கே மேனேஜராக இருந்தார். அவர்கிட்ட வந்து சொல்லியிருக்காரு, நானும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறதோடனே அந்த மேனேஜரை எனக்காக ஒரு டைப்பு லெட்டர் அடித்து அதை போட்டு போஸ்ட் பண்ணினோடனே ஒரு 2 நாள்லாம் இன்டர்வியூக்கு வந்தது. அன்றைக்கி அப்பாயின்மெண்ட்டு. அது WS வரதராஜங்கிறவர் அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் போய் தீக்கதிருக்கெல்லாம் எடிட்டராக இருந்தார் அவர். அப்போ வந்து என்னென்னா, அப்போ அங்கே ப்ரெஸ்ஸில் வந்து ஸ்பீட் கிராஃபிக்னு கேமரா, அது எப்படி இருக்குன்னா ஒரு ஒரு பொட்டி மாரி இருக்கும். அதில் வந்து ரோல் ஃபில்ம் இல்லை, அது மேகசைன்ஸுன்ட்டு ஃபில்ம் பேக்குன்னு வரும். அதில் வந்து 12 ஃபில்மு இருக்கும், தின்னாக இருக்கும். அது பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. இல்லை, அது குவார்ட்டர் பிளேட்டு. இந்த 2Bயோட பெருசு. 2Bங்கிறது 2.5 by 3.5. இது 4.25 by 3.5. அதுக்கு குவார்ட்டர் பிளேட்டுன்னு. அது நம்ம சாதாரணமாக தூக்கிறதுக்கே ஒரு 5 கிலோ இருக்கும். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாஷ் லைட்டு ஒரு இவ்வளோ பெருசு இருக்கும். அதுக்கு 40 வாட்ஸ் பல்பு மாதிரி ஃப்ளாஷ் பல்பு இருக்கும். அது ஒரு வாட்டி போட்டோன்னா அது அந்த ஃப்ளாஷில் இந்த மாதிரிலாம் கிடையாது. அது டார்ச் மாதிரி பக்கத்தில் இருக்கும். அதில் பல்பு போடணும். அந்த பல்பு இவ்வளோ பெருசு இருக்கும். இதை போட்டு ஃப்ளாஷ் ஆகி அடிச்சதுன்னா அது அந்த மேலே இதெல்லாம் உருகி போயிடும். இதை கழட்டி பேக்கெட்டில் போட்டுக்கணும். அதுக்கு ஏதாவது கட்சி வச்சு இப்போ பேண்ட் பாக்கெட்டில் போடணுன்னா அது சுடும். இது அது போல் அவஸ்தைங்கன்னா சொல்ல முடியாது. இதில் என்னென்னா அந்த ஃபில்ம் அந்த கேமராவில் வந்து 3 அப்ஸ்ட்ரக்ஷன் உண்டு. ஃபஸ்ட்டு லென்ஸ் கேப்பு, அடுத்தது ஃபோக்கல் பிளேன் ஷூட்டர். அதாவது இந்த இது ஹை ஸ்பீடுக்கு வந்து இந்த கிளாத்தில் இருக்கும், கருப்பு கிளாத்தில், ரப்பரைஸ்டு கிளாத்தில் ஷட்டர் மாதிரி இருக்கும். இப்படி மேலும் கிழம்பு போகுது. 3வது இந்த மேகசைனுக்கு ஒரு ஷீட்டு, அதை க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கு இருக்கும். அவசரத்தில் எதையாவது ஒன்று கவனிக்காத விட்டிங்கன்னா அது தெரியாது, அது திறந்துருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் தான் செக் பண்ணிக்கணும். இது எத்தனையோ பேர் பாவம் அவசரத்தில் அதை மூடி எடுத்துன்னு வந்துட்டு அப்புறம் நெசவு வாங்கியிருக்காங்க. இப்போ மாதிரிலாம் ஒன்றும் பார்த்தா திறந்த உடனே பார்க்க முடியுது. இப்போ அது இந்த இது வந்த ஒன்றுமே போயிடுது. இந்த பின்லென்ஸு 35 இதில் வந்து SLR பின்லென்ஸ் முன்னாடி வந்ததுக்கப்புறம் அது பின்லென்ஸுங்கிறது இந்த இது ரிஃப்ளெக்ஸ் கேமராஸ். அது என்னென்னா மேலே ஒன்று கீழே ஒன்று இருக்கும், பார்க்கறதுல இது இருக்கும். அதுலேயே ஒரு எரர் வரும். எதுவுமே இல்லாத பர்ஃபெக்ட் கேமரான்னா SLR கேமரா தான், சிங்கிள் லென்ஸ் ரிஃப்ளெக்ஸு. சிங்கிள் லென்ஸ் ரிஃப்ளெக்ஸில் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா,
அதில் முதல்ல வந்தது 35mm சினிசே ஃபில்மை யூஸ் பண்ணுறது தான் எஸ்எல்ஆரில் சிங்கிள் லென்ஸ் ரிஃப்ளெக்ஸில் வந்தது. அதில் பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா 36 ஃப்ரேம் அதில் படம் எடுக்க முடியும். 12லேருந்து 36. எது இல்லை எது FM2 வந்து சிங்கிள் லென்ஸ் ரிஃப்ளெக்ஸ் தான். ஆமாம், அதுதான் 35mm தானே. 35mm தான் ஃபஸ்ட்டு. அது கேமரா பிராண்டை பற்றி இல்லை, இது கன்செப்ட் ஆஃப் சிங்கிள் லென்ஸ் ரிஃப்ளெக்ஸுங்கிறது 35mm தான் வந்தது. இருந்தது சில இதெல்லாம் இந்த பெரிய இது ஒன்று 120லேயே வந்து இது வந்து அதெல்லாம் ப்ரொஃபஷனலாக இந்த மாடல் கிடரில் அந்த மாதிரி எடுத்தாங்களே ஒழிய அதுக்கு பேர் என்னது ஒரு ஸ்வீடிஷ் கேமரா ஒன்று இப்போ ப்ரொஃபஷனலாக வந்து 35mm தான். அதுக்கு முன்னாடி என்னென்னா இந்த கிரிக்கெட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் என்னென்னா கிராஃப்ளெக்ஸ்னு கேமரா இருக்கும். அது ஒரு ஜாதிகாப்பட்டி மாதிரி இருக்கும். அதுக்கு லென்ஸு வச்சுருப்பாங்க. அது லென்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்மேட் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் எங்கே கிரவுண்ட்லாம் தூக்கின்னு போகிறதுனா ரொம்ப பெரிய ப்ராப்ளம். அதில் எல்லாத்தையும் கூட மெயினாக வந்து ஃபில்மு வந்து ரொம்ப பயந்து தான் யூஸ் பண்ண முடியும் ஒழிய இப்போ மாதிரி தௌசண்ட்ஸ் ஆஃப் ஃபோட்டோகிராஃபு ஒரே இதில் எடுத்துன்னு போக முடியாது. அதுக்கப்புறம் நினச்சி இந்த ஸ்லோவாக வந்து இந்த பிக்சரல் ஃபோட்டோகிராஃபி இது என்ன இந்த கேமரா இதான ஒன்று தான் இந்த இது வர ஆரம்பிச்சு பிக்சரல் ஜெர்னலிசம்ங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் வர ஆரம்பிச்சிது. ஏன்னா ரெஸ்ட்ரிக்டட் இதில் ஒன்றும் பண்ண முடியாது. இது சீக்வன்ஸாக படம் எடுக்கலாம், அதுக்கு இது பண்ணலாம், அப்பப்போ பார்த்துக்கலாங்கிறது இந்த டிஜிட்டல் வர விட்டு பெரிய அட்வான்டேஜ். முன்னெல்லாம் நீங்கள் எங்கே ஃபாரஸ்ட்டில் போய் வைல்ட் லைஃப் ஃபோட்டோ எடுத்தால் கூட கொண்டு வந்து டெவலப் பண்ணுற வரைக்கும் என்ன வந்துருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. இப்போ அதெல்லாம் ரொம்ப அட்வான்டேஜு எல்லாம் ரைட்டு. அதில் ஒரே டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா மனுஷன் மூளைக்கு வேலையே இல்லாமல் போடுது. எல்லாம் அது பார்த்துக்கிறது. முன்னெல்லாம் அந்த மாதிரி கிடையாது. கேமரா செலக்ட் பண்ணுறதுலேருந்து இது சென்சிட்டிவ் மெட்டீரியல் ஃபில்மு செலக்ட் பண்ணுறது, எக்ஸ்போஷர், லைட் வேல்யூ, அதுக்கப்புறம் அதை டெவலப் பண்ணி பார்க்கணும். அதை அவனே தான் பண்ணி பார்க்கணும், அவனே தான் பண்ணிட்டு போட்டு பார்க்கணும். இன்னொருத்தங்கிட்ட கொடுத்தோன்னா அவன் என்ன பண்ணுவான்னு தெரியாது. இப்போ எல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஓட்டு இந்த சினிமா கேமரா ஓட்டுறாப்புல கொண்டு போட்டான்னா அதுதான் ஃபோட்டோகிராஃபி என்ன இருக்குது. நீங்கள் மோஸ்ட் அன்ஃபார்ச்சுனேட் திங் இன் ப்ரெஸ். இப்போ ரெண்டாவது முன்னெல்லாம் நிறைய சொன்னேன்னு இல்லையா, அவனுக்கு ஒரு ரிப்போர்ட்டருக்கு இப்போ போனான்னா அங்கே போய் நின்றுடுவான். என்ன இத்த வேணாலும் எடுத்துன்னு வந்து போட்டுரு. முன்ன அப்படி கிடையாது. போகிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும் என்ன நடக்க போகிறது, என்ன நடக்கலாம். இப்போ ஒன்றுமில்லை, ராஜீவ்காந்திக்கு அசாசினேஷன் நடந்தது. போகிறப்ப ஏதாவது கேண்டிட் ஃபோட்டோகிராஃப்ஸ் கிடைக்கணுன்னு தான் போயிருப்பான். அன்எக்ஸ்பெக்டடாக வந்தவொடனே இவன் ஷாக்காகி இவன் நின்று விட்டான்னு என்ன பண்ணுறது. அது ஹேஸ் டு வித்ஸ்டாண்ட் எனி ஈவென்ச்சுவாலிட்டிஸ். இல்லை அவனே செத்து போயிருந்தான்னு என்ன பண்ண முடியும். அதுமாரி ஒரு ஃபோட்டோகிராஃபர் செத்து விட்டான் இல்லையா, ஹரிபாபுன்னு ஒருத்தன். அதனால் அது வந்து அதனால் இவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது எல்லாரையும் விட ஜாஸ்தி. ரெண்டாவது, நீங்களே ஒரு செக்யூரிட்டிக்கு கேடாகவும் இருக்கக்கூடாது. நம்மளையும் பார்த்துக்கணும், செக்யூரிட்டிக்கு இவங்களையும் ஒரு கேடாகவும் இருக்கக்கூடாது. அது வந்து ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் எப்போவுமே அது போகிறப்போதே நம்ம முன்னாடி ஹோம் ஒர்க் பண்ணிக்கணும். கொஞ்சம்
இப்படி சொன்னால் ஓடணுங்கிறதெல்லாம் இல்லை. இப்போ மோஸ்ட்லி இப்போ ஃபோட்டோ ஜெர்னலிசம்னு போகிற போது அங்கே என்னவோ நடக்கிறது போய் பார்த்துன்னு சொன்னாங்கன்னா அது என்ன ஏது என்ன ஆச்சு என்ன இப்போ ஆக போகிறது அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களை யூ சக்ஸஸ்ஃபுல் ஃபோட்டோ ஜெர்னலிஸ்ட். ஒன்றுமே தெரியாமல் ஆஃப் ஹேண்டாக கேமரா தூக்கின்னு போய் அங்கே நின்னா யூ கேனாட் அங்கே இருக்கிறவனை கேட்க முடியும் என்ன நடந்ததுன்ட்டு. என்ன நடந்திருக்குங்கிறதுக்கு ஒரு விஷுவலைஸ் பண்ணுற ஒரு அறிவை வளர்த்துக்கணும். அப்போ தான் முடியும். என்ன நடக்குங்கிறது தெரிகிறாப்புல என்ன நடந்திருக்குங்கிறதையும் விஷுவலைஸ் பண்ணணும். எல்லோரும் சொல்கிறது நிஜமாக இருக்கணுங்கிறது அவசியமே இல்லை. உங்கள் அறிவை யூஸ் பண்ணி இப்படி இருந்திருக்கலாமாங்கிற ஆங்கிள் போலீஸ்கார மாதிரி தான் அது, வேறு ஒன்றும் இல்லை. ஃபோட்டோகிராஃபரும் ஒரு சில நேரத்தில் போலீஸ்காரத்தான் தான் இருக்கணும். அவனால் கண்டுபிடிக்கணும் இருக்கும். பார்க்குற போது சிலர்லாம் வித்தியாசமாக தெரியும். உங்களுக்கு அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். பார்க்குற போது தெரியும் இவன் சொல்கிறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கு என்ன நிறைய திங்க் பண்ணணும். திங்கிங் தான் வேணும் ஃபோட்டோகிராஃபருக்கு. நிறைய திங்க் பண்ணணும். ரிப்போர்ட்டருக்கு அவன் எதையோ எழுதி கொண்டு கொடுத்துருவான். இங்கே ஃபோட்டோகிராஃபருங்கிறவன் வெறும் எதுனா டேப் ஓட்டுறது இந்த இது மாலை போடுறது வேணால் ஃபோட்டோ எடுத்து கொண்டு கொடுத்துடலாம். அதுக்கு ஒன்றும் திங்கிங்கே வேணாம். இல்லை சென்சிபிளாக இருக்கணுன்னாக்கா யூ மஸ்ட் பி மேக் யுவர் செல்ஃப் சென்சிட்டிவ். யூ மஸ்ட் பி சென்சிபிள் as well as சென்சிட்டிவ். இல்லாதாக்க யூ கேன் பி ஒன்லி a ஆர்டினரி ஃபோட்டோகிராஃபர். ஆர்டினரி ஃபோட்டோகிராஃபர் எத்தனையோ இந்த செல்ஃபோனில் எடுக்கிறவெல்லாம் நல்லாவே எடுக்கிற. அதுக்கு ப்ரெஸ் ஃபோட்டோகிராஃபர்னு ஸ்பெஷலாக போகணுங்கிற இதுவே இல்லை. இப்போ எவ்வளோலாம் வந்து கான்ட்ரிபியூட்டட் ஃபோட்டோகிராஃபர் நிறைய வருது பார்க்குற எழுதி பேப்பரில். அவங்கடா ஒருத்தான் எவனா எடுத்து அனுப்புனா அவனையும் போட்டுணும். அது போகணுன்னு நினைக்கிறாங்க இப்போ. ஏன்னா அவங்க ஸ்டாஃபாக அதை தான் கொடுக்குறான். அதுக்கப்புறம் அவங்க இது அதை போட்டு போகிறாங்க. அது இது மேட் இட் வெரி சீப். ரெண்டாவது இந்த டிஜிட்டல் அட்வான்டேஜ் எவ்வளவோ இருக்கோ அத்தனை வந்து இந்த ஃபோட்டோகிராஃபி திங்கிங்கே போச்சு. அது இப்போ இருக்கிறது ஃபோட்டோகிராஃபி எப்படி ஆகும்? ஃபோட்டோகிராஃபிங்கிறது ஒரிஜினல் மீனிங் என்ன? தி பிக்சர் மேட் ஆஃப் சன்லைட்டுங்கிறது ஃபோட்டோங்கிறது சன்னது தான் சொல்கிறது. ஃபோட்டோகிராஃபி சன்லைட்லேருந்து க்ரியேட் பண்ணுற இது பிக்சருக்கு பேர் தான் ஃபோட்டோகிராஃபி. சில பேர் சில மருந்தெல்லாம் ஃபோட்டோ சென்சிட்டிவ்னா அவன் ஃபோட்டோ எடுத்தாக்க அவனுக்கு ஏதாவது வந்துருமோன்ட்டு. இல்லை, ஃபோட்டோன்னா லைட்டுன்னு சன்லைட்டு. இந்த இதில் இருக்க சில செல்ஃபோட்டோக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு வெயில் போனால் இது வந்து ரேஷஸ் வரும். அதுக்கு பேர் தான் ஃபோட்டோ சென்சிட்டிவ். ஃபோட்டோங்கிறது இந்த லாட்டின் லாங்குவேஜில் வந்து இது சன்லைட்டு. இப்போ இருக்கிறது எப்படி வந்து இது ஃபோட்டோகிராஃபின்னு சொல்ல முடியும்? சன்லைட்டே வேணும். அவன் வேறு எதாவது கேள்வி கேட்கணுன்னா கேளுங்க. இதுக்கு பழைய ஃபோட்டோகிராஃபி பற்றி இவ்வளோதான் சொல்லுவோம். மாடர்ன் ஃபோட்டோகிராஃபி பற்றி அவங்கெல்லாம் நிறைய சொல்லுவாங்க. ஏன்னா நான் இந்த ஃபீல்டுக்கு வந்து அடுத்த மாதம் 8ஆம் தேதி வந்தாக்கா 70 வருஷம் ஆக போகுது. ஜூன் மாதம் 55 ஜூன் 8 அன்றைக்கி தான் கல்கியில் சேர்ந்தேன். அதனால் எல்லோரும் வந்து இப்போ இருக்கிறவங்களில் பாதி பேர் என்னோட கூட ஒர்க் பண்ண ஜூனியர்ஸ் தான் இப்போ சீனியர் மோஸ்ட்டாக இருக்காங்க. அதனால் ஆக்சுவலாக சொல்லப்போனால் மை டேஸ் வித் ப்ரெஸ் ஃபோட்டோகிராஃபி ஹஸ் ஃபினிஷ்டு லாங் பேக். திஸ் ஆர் ஆல் ஒன்லி தி ரெமினிசன்ஸ். புதுசாக ஒன்றும் இதை இப்போ இருக்கிற ஆனால் கன்செப்ட் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி மாறுற நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய கற்றுக்கணும். இது கேமரா இருக்குங்கிறதுனால சாட்டிஸ்ஃபை ஆகிடக்கூடாது. அதில் எவ்வளோ ஷார்ட் கம்மிங் இருந்தோ அத்தனை ஷார்ட் கம்மிங்கும் இன்க்ளூசிவாக தான் அட்வான்டேஜ் இருக்கிற போதும் யூஸ் பண்ணணுமே ஒழிய இது செத்தனும் இப்போ ஓட்டலாம் சினிமா இப்போ இவன் ஒரு
15,000 அடி சினிமா காட்டுறதுக்கு 40,000 அடி சினிமா ஃபில்மை வேஸ்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. சரி, நான் ஐ வில் ஃபினிஷ் ஆஃப் மை. என் பேர் ரமேஷ் சங்கர். நான் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஃபோட்டோகிராஃபராக இருக்கிறேன். சரி, பேசிட்டேன். ஸோ இப்போது ஃபோட்டோகிராஃபி வந்து இப்போ நாங்கள் பார்க்குறது எப்படின்னா, இப்போது கோவிடுக்கு அப்புறம் வந்து இந்த ஃபோட்டோ ஜேர்னலிசம் அப்படிங்கிற ஒரு இது வந்து ரொம்ப ஒரு மாற்றம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்குறோம். கோவிடுக்கு முன்னாடி, பிஃபோர் சோஷியல் மீடியா அண்ட் ஆஃப்டர் சோஷியல் மீடியா. ஸோ பிஃபோர் சோஷியல் மீடியாவுக்கு முன்னாடினா நாங்கள் வந்து ஒரு ஸ்பாட்டில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது அப்படின்னா இமீடியட்டாக ஸ்பாட்டில் போய் அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்ற பிக்சர்ஸ்லாம் பண்ணுவோம். பட் இப்போ இந்த சோஷியல் மீடியா இந்த விஷயங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் இதில் வந்து இந்த இந்த எங்களுக்கான ஒர்க்கு வந்து அப்படியே ரொம்ப குறைஞ்சிருச்சு. நாங்கள் ஸ்பாட்டுக்கு போக முன்னாடி அது ஒரு ஃபோட்டோ யாரோ ஒருத்தங்க எடுத்து ஏதோ ஒரு சோஷியல் மீடியாவில் சர்க்குலேட் ஆகி அது ஆட்டோமேட்டிக்காக எங்கள் நியூஸ் பேப்பருக்கு வந்து அவங்க அது நியூஸ் ஓடி அந்த பிக்சர் யூஸ் பண்ணி ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ முன்னாடிலாம் நாங்கள் அப்படி இல்லை, ஒரு இன்சிடெண்ட்னா இமீடியட்டாக போய் அங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாமே நாங்கள் கேப்சர் பண்ணுவோம். இப்போ அது வந்து ரொம்ப ஒரு விஷயம் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகிடுச்சு. ஃபோட்டோகிராஃபர்ஸ் அந்த இது வந்து ரொம்ப குறைஞ்சிடுச்சு. நாங்கள் போகிறதுக்குள்ளே நாங்கள் போய் பிக்சர் எடுப்போம். பட் அந்த இம்பேக்ட்ஃபுல் இப்போ ஒரு ஆக்சிடெண்ட்டோ ஏதோ நடந்தது அப்படின்னா நாங்கள் போகிறதுக்குள்ளே அங்கே கிளியர் ஆகிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு யார் பிக்சர் எடுத்துருக்காங்களோ அந்த பிக்சர் தான் அதை சர்க்குலேட் ஆகி அந்த விஷயங்கள் இது போகும். ஸோ அது ஒரு இது. இப்போ நான் கொஞ்சம் பிக்சர்ஸ் ஸ்லைட் ஷோ காமிக்கிறேன், அந்த பிக்சர்ஸ் நீங்கள் பார்த்து. இந்த பிக்சர் வந்து ஆக்சுவலாக டிமானிட்டைசேஷன் அப்போது 8 மணிக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க. இது ஒரு 10 o'clock எடுத்த பிக்சரு. ஆக்சுவலாக இதில் சப்ஜெக்ட்டு எங்கே புரியுதா? ஏதாவது பார்த்தவங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்குதா பிக்சர் பார்த்து? அதான். ஸோ இது பிக்சர் வந்து என்னென்னா எல்லாருமே ஜஸ்ட்டு க்யூவை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க பிக்சர். ஏன்னா அந்த டைமில் ஏடிஎம்மில் எல்லாருமே க்யூவில் மொத்தமாக நின்றுருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து இந்த பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சுது. இப்போ சார் சொன்னார்ல, ஃபோட்டோ ஜேர்னலிசம் அப்படின்றது நம்ம வந்து ஒரு ஸ்பாட்டில் போய் என்ன மாதிரி விஷயத்தை எப்படி நம்ம பார்த்து வித்தியாசமாக நம்ம என்ன விஷயத்தை கொடுக்குறோம் அப்படின்றது நம்மளோட மைண்ட் செட்டு அந்த இடத்துல ரிஃப்ட் ஆகும். ஸோ இது நான் பார்க்கும்போது காசு இருக்கிறவங்கெல்லாம் வரிசையாக க்யூவில் நிற்கிறாங்க, காசு இல்லாதவே நிம்மதியாக தூங்குறோம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் எடுத்த ஒரு பிக்சர் இது. இது வந்து அப்போது நான் 2017 ஆக்சுவலாக. அப்போ வந்து சோஷியல் மீடியாலாம் இல்லை, ஆனால் இது ஃபேஸ்புக் மட்டும் தான் இருந்தது. அப்போ வந்து ஃபேஸ்புக்கில் நல்ல ரீச் இது நிறைய ஷேர் பண்ணாங்க இந்த பிக்சரை. ஸோ அது ஒன்று. நெக்ஸ்ட்டு இது வந்து அந்த பள்ளிக்கரணை டம்ப் யார்டு ஃபயரு. ஸோ இதில் என்ன இது அப்படின்னா, ஃபயர் வந்து மார்னிங்லேருந்து எரிஞ்சிட்டு இருக்குது. ஸோ இந்த பிக்சர் வந்து மார்னிங்கில் எடுத்திருந்தால் அந்த ஸ்பேஸ் வந்து ஒயிட் கலரில் இருக்கும். நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி சன்செட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஃபயரோடைய அந்த இது தெரியுது. இப்போ நீங்கள் கொஞ்சம் ஒரு அது சன்செட் ஆன உடனே தான் எடுத்த பிக்சர் இது. ஏன்னா மற்றவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா மார்னிங் வந்து ஒரு பிக்சர் ஜஸ்ட் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அது எல்லாமே ஒயிட் கலர் இருக்கும், வெறும் ஸ்மோக் மட்டும் தான் தெரியும், இந்த ஃபயர் தெரியாது அந்த மார்னிங் லைட்டில். இது நான் வந்து ஒரு 15 minutes லேட்டாக எடுக்கணுன்றதுக்காக வெயிட் பண்ணி அதுக்கு எடுக்கும்போது அந்த ஃபயர் இந்த இம்பேக்ட் வந்து அந்த இதோடைய இது ஜஸ்ட் ஒரு ஆர்மி பர்சன் வந்து ஒரு பேர்டு வந்து அடிபட்டுடுச்சு, அதை ரெஸ்கியூ பண்ணுறாரு. இது ஆக்சுவலாக ஒரு 4 பேர் இருந்தோம் நாங்கள் ஸ்பாட்டில், ஒரு ஃபோட்டோகிராஃபர்ஸு. எல்லாருமே பின்னாடி சைடு நின்று எடுத்துகிட்டு இருந்தாங்க. இது நான் வந்து டெல்லியில் ஒர்க் பண்ணேன் அப்போது எடுத்தது. எல்லாருமே பின்னாடி பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து அவர் அந்த பேர்டையும் அவரையும் பார்க்கும்போது அவர் ஏதோ நடந்து போயிட்டுருக்காரு, இதுதான் பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு அசம்ஷன் இருந்தது. கரெக்டாக போய் அதை இது பண்ண நான் எடுத்தேன். பட் 5 பேரில் நான் மட்டும் இந்த பிக்சர் எடுத்தேன், வேறு யாரும் எடுக்கல. ஸோ நம்மளுடைய அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்க்குறது, சார் சொன்னாங்கல்ல நம்ம வந்து அந்த இடத்துக்கு தயாராகணும் அப்படின்றது. ஸோ அந்த இடத்துல என்ன நடக்குது என்ன நடக்க போகுதுன்றதையும் நம்ம ஜட்ஜ் பண்ணியாச்சுன்னா நமக்கு ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து இது பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணும்போது,
ஸோ அந்த ஏரியாவில் வந்து அந்த தேர் வந்து நடக்கலை, ஒரு 15 இயர்ஸாக தேர் நடக்கலை, அதை ஹிந்து முஸ்லீம் ப்ராப்ளம்னால நடக்கலை. ஆஃப்டர் 15 இயர்ஸ் நடந்தது. ஸோ அந்த இடத்துல நம்ம அந்த ஒரு விஷயத்தை காமிக்கணுன்றதுக்காக ஒரு கம்போசிஷன், ஒரு டிஃப்ரெண்ட் கம்போசிஷன். இது வந்து எலிஃபண்ட்டு சர்க்கஸ் முடிஞ்சு போகுது, ஜஸ்ட்டு சும்மா போயிட்டு நின்றுட்டு இருந்தேன், திடீர்னு பார்க்கும்போது தெரிஞ்சது டக்குன்னு ஒரு அந்த சீக்வன்ஸு, ஒரு பெர்ஸ்பெக்டிவ், அந்த ஒரு அட்மாஸ்பியரோடி எலிஃபண்ட்டு பேக் டு ஹோம் அப்படின்ட்டு. இது எலெக்ஷன், இது ரொம்ப ஓல்டேஜ், ஒரு 94 இயர்ஸோ 96 இயர்ஸோ இந்த பார்ட்டி. ஸோ அவங்க வந்து அந்த அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன், அந்த எலெக்ஷன் ஓட்டு போட்டு அதை ஒரு இது வந்து இந்த வர்தா சைக்ளோன் அப்போ மெரினா பீச், ரேக்லா ரைஸ். ஒரு சன் செட்டு, நார்மலாக சன் செட்டு நம்ம வந்து சன்னை மட்டும் தான் பார்ப்போம். இது வந்து அந்த சன்னோடைய ரிஃப்ளெக்ஷனில் ஒரு பேர்டோடைய அந்த சில் அவுட் இமேஜ். ரம்ஜான் ப்ரேயர் அப்போ டெல்லி, ஓல்ட் டெல்லி, ஹோலி. ஆக்சுவலாக இந்த பேக்ரவுண்ட் இப்போ நம்ம ஃபோட்டோகிராஃபியில் பொறுத்த வரைக்கும் எப்போதுமே வந்து சப்ஜெக்ட் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து பேக்ரவுண்டு நம்ம கொடுக்கணும். இப்போ நம்ம வந்து சில விஷயங்கள் சப்ஜெக்ட் என்ன தான் நீங்கள் சப்ஜெக்ட் நல்ல சப்ஜெக்டாக காமிச்சாலும் பேக்ரவுண்ட் நல்லா இல்லை அப்படின்னா அந்த வந்து ஃபோட்டோகிராஃபி அந்த விஷயம் வந்து அடிபட்டு போகும். ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட் அந்த பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் ஓல்டு, அந்த ஹெரிட்டேஜ் ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுக்காக நான் வந்து இதை சூஸ் பண்ணேன். ஆக்சுவலாக ஏன் மேலே தான் அந்த தண்ணி ஊற்றுறாங்க. இது கோவிட் அப்போ வெளியே யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து விரட்டுறாங்க பசங்களை. ஜஸ்ட் ஒரு சம்மர், நம்ம ஜேர்னலிஸ்ட் அப்படின்றதுனால நம்ம வந்து அந்த இப்போ வின்டர் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம வந்து ஒரு பிக்சர், நம்ம சம்மர்னால் அது ஒரு டெய்லி சம்மருக்கு சம்மந்தமாக ஒரு விஷயம் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஒரு பேஸ் பண்ணி. ஓகே, இது அஸ்வின் இப்போ ரீசெண்டாக அந்த விக்கெட் எடுத்துக்கலாம். அது இது வந்து என்னென்னா ஒரு பஸ்ஸு ஸ்ட்ரைக் அப்போ ரயில்வே ஸ்டேஷனில் க்ரௌடு. இப்போ நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன் போய் ஜஸ்ட் ஒரு க்ரௌடை மட்டும் தான் காமிப்போம். நான் என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னா இது வந்து அந்த லோ ஷட்டர், இப்போ ஷட்டரு ஸ்பீடு எல்லாத்தையும் ஓரளவுக்கு ஃபோட்டோகிராஃபியில் ஷட்டர் ஸ்பீடு தெரியும்ல, ஷட்டரை குறைச்சாச்சுன்னா அந்த சப்ஜெக்ட் வந்து நமக்கு கொஞ்சம் மூவபிளாக கிடைக்கும். ஸோ இப்போ வந்து அதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே அவசரமாக போகிற மாதிரியான ஒரு கான்செப்ட். ஏன்னா மார்னிங் வந்து மண்டே மார்னிங் அது பஸ்ஸு ஸ்ட்ரைக் அப்படின்னால ட்ரெயினில் நிறைய பேர் ட்ராவல் பண்ணாங்க அப்படின்றதுக்காக ஒரு டிஃப்ரெண்ட் அந்த ஒரு கம்போசிஷன் வித்தியாசமாக. இது வந்து அந்த மெட்ரோ ஒர்க் நடக்கப்போ உள்ள பஸ்ஸு மாட்டிக்கிச்சு. ஸோ இதான் நான் சொன்னேன், அந்த இமீடியட்டாக நம்ம ஸ்பாட்டுக்கு போகிற இந்த மாதிரியான விஷயம். இப்போ ரீசெண்டாக ஒரு பள்ளம் விழுந்து மாட்டினாங்கல்ல, அது வந்து ஒன்லி சோஷியல் மீடியா பிக்சர் தான். ஸோ டிஃப்ரென்ஸ், அப்போது வந்து நம்ம ஸ்பாட்டில் போய் பிக்சர் எடுத்தோம், இப்போ வந்து அதுக்கு முன்னாடி நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு அந்த டிஃப்ரென்ஷியேட் இப்போ இருக்குது. ஜஸ்ட் அந்த ஃபேஸில் வந்து அந்த பேட்டோடைய அந்த கேப்சர்மெண்ட். இது என்னென்னா ஒரு 12th கரெக்டாக கோவிடுக்கு முன்னாடி லாஸ்ட் எக்ஸாம் இது. ஸோ அவங்க வெளியிருந்து இது பண்ணுறாங்க, அவங்கள வந்து விஷ் பண்ணுறாங்க எக்ஸாம் போகிற முன்னாடி. ஸோ நம்ம நிறைய விஷயம் எடுத்துகிட்டு இருப்போம், இதில் நம்ம ஜஸ்ட்டு பார்க்குறது உள்ளேருந்து வெறும் கை மட்டும்தான், நமக்கு அந்த சப்ஜெக்ட் வந்து நமக்கு அது. இது வந்து ஒரு ஸ்ட்ரைக் அப்போ, இது வந்து பாலக்காடு கோயம்புத்தூர் ரோடு. இது இந்த ரோடு எப்போதுமே பிஸியாக இருக்கும், லாரி ஸ்ட்ரைக்கு பஸ் எதுவுமே ஸ்ட்ரைக்காக. ஸோ அந்த ரோடு ஸ்ட்ரெச்சை காமிக்கணும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்றதுக்காக அந்த பசங்க அந்த ரோடு காலியாக இருக்குது அப்படின்ற ஒரு இதுக்கு. இது வந்து கோவிட் லாக்டவுன் அப்போ குட் ஃப்ரைடே ப்ரேயர் இது எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்கல்ல. ஸோ இது ஒருத்தர் வந்து வெளியே உட்காந்து பண்ணார். ஒரு டால்ஃபின் ரெஸ்கியூ பண்ணி உள்ளே அனுப்புகிறாங்க. இது வந்து ஒரு சைக்ளோன். சேம் ரெயின். அப்புறம் இப்போ வந்து நம்ம ஃபோட்டோகிராஃபி வந்து இப்போ வந்து ட்ரோன்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ட்ரோன் நம்ம நார்மலாக பார்க்குறத விட மேலே இருந்து ஏரியல் வியூ அப்படின்றது இப்போ ரொம்ப ட்ரோன் யூஸ் பண்ணி. இது ஆக்சுவலாக ட்ரோன் யூஸ் பண்ண, ஆக்சுவலாக ட்ரோன் பைலட் லைசன்ஸ் வாங்கியிருக்கிறேன். ஸோ இது ட்ரோனில் எடுத்த பிக்சர், ஒன்லி ஷேடோஸ் அண்ட் அந்த விநாயகர் உடைய அந்த இது ஜிம்னாஸ்டிக்ஸ்
இது ஒரு எலிஃபண்ட் வந்து ரெஸ்க்யூ பண்ணுறாங்க. அந்த எலிஃபண்ட் வந்து ஊருக்குள்ளே வந்து படுத்துடுச்சு, எந்திரிக்க முடியல அதுவை. அதுக்கப்புறம் கயிறு கட்டி கும்கி யானை எல்லாத்தையும் கொண்டு வந்து ரெஸ்க்யூ பண்ணுறாங்க, பண்ண முடியல. ஜேசிபி எல்லாம் வச்சு பண்ணுறாங்க. நாங்கள் மார்னிங் ஒரு 9லேருந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம், அது வரவே இல்லை. ஒரு 3:30 இருக்கும்னு நினைக்கிறேன். சாப்பிட்லான்னு எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம், டக்குன்னு எந்திரிச்சிச்சு. எல்லாரும் அப்படியே இருந்து பிக்சர் எடுத்த இது ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். மார்னிங்லேருந்து யாருமே சாப்பிடவே இல்லை. சரி இனிமேல் எப்படா எந்திரிக்க போகுது அதுன்ட்டு எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். டக்குன்னு அந்த யானை எந்திரிச்சிருச்சு. ஸோ அந்த ஒரு மூமெண்ட் ஜஸ்ட் இந்த மெட்ரோ ஒர்க்கு இங்கே நங்கநல்லூர், அது ஒரு ஏரோப்ளைன் மேலே கிராஸ் ஆகுது, அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. அந்த ஒரு இது வந்து ஆயில் ஸ்பில், எண்ணூரில் ஆயில் ஸ்பில் ஆச்சுது இல்லை. ஸோ இதுவும் ட்ரோன் தான். ஸோ நம்ம வந்து அந்த பெர்ஸ்பெக்டிவ் நார்மல் ஃபோட்டோகிராஃபிலேருந்து இப்போ இந்த ட்ரோன் வச்சு பார்த்தா அது எவ்வளோ எந்த மாதிரியான ஒரு இம்பேக்ட் இருக்குது அப்படின்ற ஒரு ஃப்ளட்டு. ஜிஎஸ்டி ரோட் இது வந்து பாட்டோல்ஸ் அந்த ரோட். ஸோ நார்மலாக நம்ம பள்ளம்லாம் கீழே இருந்தால் பார்ப்போம். ஸோ இது மேலேருந்து பார்த்தா ஒரு மாஸ், அந்த ஒரு அட்மாஸ்பியர். இது ஆக்சுவலாக என்னென்னா ஒரு மேரத்தானா ரன்னு ஏதோ வாக்கத்தான் நினைக்கிறேன். அது வந்து எதுக்காக அப்படின்னா அந்த மனநலம் குன்றியவர்களுக்கான அவேர்னஸ் மேரத்தான். ஸோ நார்மலாக எடுக்கும்போது எனக்கு வந்து சரி அவங்களுக்காக நடக்கிற ரன்னு அவங்க ஒருத்தங்க வந்தாங்க. ஸோ அந்த ஒரு இதை பேஸ் பண்ணி ஜிஎஸ்எல்வி ராக்கெட்டு. ஸோ இப்போது நம்ம நார்மலாக ராக்கெட்டு தான் எடுப்போம். ஜஸ்ட் இந்த ஃப்ளாகு இது பண்ணும், ஒரு ஃபோக்ரவுண்டு இது பண்ணும். இதே ரொம்ப தூரம் எங்களை ஃபாலோ பண்ணேன். என்னை பார்த்துட்டேன் இந்த மாதிரி போடுறாங்கன்னு நான் ஃபாலோ பண்ணி போய் இப்போ கேமரா எடுத்து பார்க்குறதுக்குள்ளே அவங்க கிராஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் அவங்க வந்து ரொம்ப தூரம் ஃபாலோ பண்ணி போய் எடுத்த பிக்சர்ஸ். இது நம்பர் பிளேட். ஸோ இது லோ ஷட்டர். அந்த தண்ணியோடைய இது வந்து நார்மலாக எடுத்தப்போ அந்த தண்ணி வந்து கொஞ்சம் இது வந்து லோ ஷட்டரில் இருக்கனால அந்த ரேஸ் அந்த ஒரு இது வந்து வேவ்ஸ் தெரியுது உங்களுக்கு. 2015 ஃப்ளட்டு. டாகுக்கு வந்து அந்த ஆர்மி பர்சன் டர்ட்டில் ஒரு இதில் மாட்டிக்கிச்சு. ஏன்னா இப்போ அந்த வேஸ்ட்டு எல்லாமே லேக்கு இதெல்லாம் போடுறாங்கல்ல. ஸோ அதில் ஒருத்தர் வந்து அதை இறந்துருச்சு, அதை எடுக்கிறாரு. அதை விண்ட் சர்ஃபிங். இது ஜஸ்ட் ஒரு ஒர்க்கர்ஸ் டேக்கு சன்ஸ் அந்த ஒர்க்கருடைய இது. இப்போ நான் லாஸ்ட்டு ஒன்று இந்த ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட் மட்டும் ஒன்று காமிச்சிடுறேன். இது ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட் அப்பா இது ஒரு சீக்வன்ஸு. நான் ஃபோட்டோஸ் ஃபுல்லாக காமிக்கிறேன். அப்புறம் இது அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஃபயர் ஆச்சுது மார்னிங் அந்த ப்ரொட்டஸ்ட் ஜல்லிக்கட்டு இது. இப்போ இது என்னென்னா இப்போதுமே நம்ம இந்த ப்ரொட்டஸ்ட்டு இந்த மாதிரி நடக்கும்போது நம்ம போலீஸ் சைடு நிற்கிறது பெட்டர். நீங்கள் வந்து ப்ரொட்டஸ்டர் சைடு போய் நின்னோம் அப்படின்னா நமக்கு தான் அடி விழும். நம்மளை வந்து ஏன்னா நிறைய பேர் மாட்டினாங்க. ஜேர்னலிஸ்டே வந்து ஃபோட்டோகிராஃபர்ஸ் நிறைய பேர் வந்து இதில் அஃபெக்ட் ஆனாங்க. நிறைய பேர்த்து கேமராலாம் பிடுங்கி விட்டாங்க. பட் நம்ம போலீஸ் சைடில் நின்னாச்சுன்னா நம்ம கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம். ஆனால் ஒரு சில பிக்சர்ஸ்லாம் எடுக்க விடலை எங்களை. நாங்கள் நிற்கும் போதே உங்களுக்கு ஒரு சில பிக்சர்ஸ்லாம் எடுக்கல, தெரியாமல் எடுத்த பிக்சர்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சு எடுத்தது தான். இதெல்லாம் தெரியாமல் எடுத்தது. ஏன்னா இது எடுத்த ஒரு 2 பேர் இந்த பிக்சர் எடுத்தாங்க. போலீஸ் வந்து கேமராவெல்லாம் பிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பிக்சர் நான் வந்து தெரியாமல் ஒரு 4-5 இது எடுத்த பிக்சர்ஸ் தான் இது எல்லாமே. ஓகே அவ்வளோதான். ஓகே அவ்வளோதான் இந்த பிக்சர்ஸு. நீங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் லாஸ்ட்டு இது பண்ணுங்க.
மைக் வேணுமா? இப்படி சாதாரண சரி, எத்தனை பேர் இங்கே காலையில் பேப்பர் பார்க்குறீங்க? யாரும் இல்லை. அப்போ ஃபோட்டோகிராஃபி எப்படி தெரியும் உங்களுக்கு? மார்னிங் ஃபஸ்ட்டு என்ன பேப்பர் இருந்தாலும் பாருங்கள், அதில் என்ன ஃபோட்டோ டிஃப்ரெண்ட் ஃபோட்டோஸ்லாம் வரும். இப்போ இந்துவில் வந்து நாங்கள் ஒரு மாதிரி போடுவோம், டைம்ஸ் ஆஃப் இல்லை அவங்க ஒரு ஸ்டைலில் அவங்க ஒரு ஸ்டைலில் போடுவாங்க. ஸோ முதல்ல காலையில் உயர்ந்த உடனே ஃபஸ்ட்டு பேப்பரை பாருங்கள். என்ன பேப்பர் வாங்கினாலும் அந்த பேப்பரை பாருங்கள். ஃபோட்டோஸ் என்ன வருதுன்னு பாருங்கள், என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இது வரும் எல்லாத்துலேயுமே. இப்போ நான் ஒன்று ஒரு ஸ்டைலில் போட்டிருப்பேன், அவர் ஒரு ஸ்டைலில் போட்டிருப்பார். ஸோ அப்போ தான் வேறைய என்ன நடக்குது, எப்படி எடுக்கலாம், அப்போ தான் யூ கோட் டு லேர்ன். ஃபஸ்ட்டு அதே நேரத்தில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஹார்ட் ஒர்க், இன்வால்வ்மெண்ட், image creation and photo editing. After that you are going to file the upload for your systems. It's a main thing for this. புரியுதுங்களா? இப்போ இவங்க சொன்னாங்களே, இவங்க காலத்துலலாம் வந்து அப்போல்லாம் வந்து ஒரு ஃபோட்டோ போட்டு டெக்ஸ்ட் கொடுப்பாங்க. அப்போ அந்த மாதிரி தான் இருந்தது. ஒரு ஃபோட்டோ ஒன்று போடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹாரி மில்லர்னு ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருந்தார், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹாரி மில்லர் இருந்தார். அவர் வந்து இங்கிலாந்து தானே சார், இங்கிலாந்துக்கார் தான், லண்டன்காரில் அவர் ஒரு வாட்டி ஜெமினி ஃப்ளைஓவரில் போயிட்டு வரப்போ ஒரு போலீஸ் வேன் நோ பார்க்கிங்கில் வந்து வச்சுருக்கான், பார்க் பண்ணிட்டு போயிட்டான். இவர் அதை ஃபோட்டோ எடுத்து டெக்ஸ்ட் கொடுத்துட்ருக்கார். யார்? ஹாரி மில்லர். அப்போ அந்த மாதிரி இருந்த காலத்தில் நாங்கள் ஃபோட்டோக்கு இப்போ ஒரு ஃபோட்டோ வந்து கேப்ஷனே இல்லாமல் பேசணும். ஃபோட்டோ வில் ஸ்பீக். அதை எங்கள் ஜென்ரேஷனில் எத்தணும். அந்த மாதிரி நான் இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு. வேறு மெயின் வந்து இன்றைக்கி வந்து எந்த காலகட்டத்திலையும் ஆட்டோவில் போய் படம் எடுக்காதீங்க. ஆட்டோ ப்ரோக்ராம் இது எடுத்தீங்கன்னா எப்போவுமே அதுக்கு தான் நீங்கள் கண்ட்ரோல் ஆகிங்க, தவிர உங்களுக்கு கேமரா கண்ட்ரோலே ஆகாது. மேனுவலில் எடுக்க பழகிங்க. இப்போ மேனுவல் இஸ் அ பெஸ்ட். எவ்வளோ வேணால் எடுக்கலாம். அப்போ எங்கள் காலத்தில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது. ஏன்னா ஒரு 36 ஃப்ரேம் கொடுப்பாங்க, அதுக்குள்ளே ஒரு 4 அசைன்மெண்ட் 5 அசைன்மெண்ட் முடிச்சுட்டு வாடுவாங்க. ஸோ எப்படி இருக்கும் உங்களுக்கு? ரொம்ப கஷ்டம். இப்போ டிஜிட்டல், நீங்கள் பணம் ஒரு ஃபோட்டோ ஒரு சப்ஜெக்ட்னு பண்ண எவ்வளோக்கு எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு யூ கோட் டு லேர்ன். இப்போ டிஜிட்டலைஸ் தான், எவ்வளோ வேணால் எடுக்கலாம், நீங்கள் கோட் டு லேர்ன். அதே நேரத்தில் நீங்கள் அதான் கண்ட்ரோல்னால் நீங்கள் மேனுவலில் கண்ட்ரோல் பண்ணால் தான் எதுவுமே உங்களால் முடியும். இப்போ நீங்கள் ஆட்டோ ப்ரோக்ராம் போனீங்கன்னா அந்த சப்ஜெக்ட் வந்து ஃபெயிலியர் ஆகிடும். சில நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய சப்ஜெக்ட் ஃபெயிலியர் ஆகிடும். டே லைட்டுக்கு ஓகேவாக இருக்கும், பட் இன்சைட் லைட்டுக்கு ஃபெயிலியர் ஆகிடும். அதனால் நீங்கள் எப்போவுமே ஒரு கேமரா ஹேண்டில் பண்ணுறப்போ முதல்ல மேனுவல் எடுக்க பழகிங்க. அது மெயின். ஆட்டோ ப்ரோக்ராம் பண்ணிங்கன்னா கடைசி வரைக்கும் கேமராவுக்கு வந்து நீங்கள் தான் கண்ட்ரோல், கேமரா உங்களுக்கு கண்ட்ரோலே ஆகாது. மெயின் திங் அதான் மெயின். அதுக்கப்புறம் வேறு அப்போது ஒரு காலத்தில் வந்து இவர் சொன்னார், இந்த ஃப்ளாஷ் போட்டு எடுக்கிறது அதெல்லாம் இப்போ உங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு இருந்தது. அப்போது நாங்களாம் அக்யூமுலேட்டர் ஃப்ளாஷ்லாம் யூஸ் பண்ணிக்கிறேன். அக்யூமுலேட்டர் ஃப்ளாஷ்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து 1986 இருக்கேன் அந்த ஃபீல்டில். புரியுதுங்களா? அப்போ பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துலேருந்து இருக்கேன். நானும் இவர் கூட தான் இருந்தேன். அப்போது நிறைய படம்லாம் எடுப்போம், நிறைய வரும். நான் கடலூர்லேருந்து இங்கே வருவேன், போவேன். அது தினமலருக்கும் தினத்தந்திக்கும் பயங்கர காம்படிஷன். அப்போது அவங்களுக்கு வந்து எடிஷன் இதில் இருக்குது, எங்கள் கடலூரில். எங்களுக்கு எடிஷன் கிடையாது. நாங்கள் சென்னையில் வந்து தான் போடணும். அங்கேருந்து இங்கே ஓடி வருவேன், போவேன். ஆனால் எல்லாம் நிறைய கற்றுப்பேன். என்னென்ன பண்ணணுமோ அதில் கற்று தான் இப்படி வந்திருக்கும். அதே மாதிரி ஒரு 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 இதையை மாற்றணுன்னா அந்த ஃபோட்டோகிராஃபி வேலை தான் முடியும் உங்களால். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லக்கூடாது, ஒரு ஜெயலலிதா கல்யாணம் பண்ணாங்கல்ல, யார் கல்யாணம் பண்ணாங்க? வளர்ப்பு மகன் பண்ணாங்கல்ல, அதில் நாங்கள்லாம் ஒரு பங்கு. படம் எடுத்து போட்டதில் தினமணி இந்தியன் எக்ஸ்பிரஸ் தான். கலைஞர் சார் வந்து ஃபோட்டோகிராஃபின்னா அவ்வளோ பிடிக்கும். என்னை பேரிட்டு கூடுவார், வேதன்னுவார். வேதன் வந்துட்டாரா அப்படின்னுவார். அந்த மாதிரி அவ்வளோ பிடிக்கும். அதனால் அவ்வளோ படம் போட்டிருக்கேன் கலைஞர் இதை பற்றி. கலைஞர் பண்ண இப்போ காமிக்கிறேன் படம்லாம் உங்களுக்கு, அது ஷோ பண்ணுறேன். நிறைய அவர் வந்து உடன்பிறப்புக்கு லெட்டர் எழுதுவார். யார்? கலைஞர். அதில் 2 ஃபோட்டோகிராஃபருக்கு லெட்டர் எழுதியிருக்காரு. ஒன்று என்னை பற்றி எழுதியிருக்காரு, இன்னொரு வினோஜான் ஒருத்தன் அவரை பற்றி எழுதியிருக்காரு. கலைஞர் சார் அப்படின்னா அப்படி நல்லா இருந்தால் உடனே உங்களுக்கு ஃபோனே பண்ணுவார் வீட்டுக்கு, அந்த மாதிரி. ஆனால் ஃபோட்டோகிராஃபின்றது இப்போ நீங்கள் இப்போ நான் சொல்கிறப்ப ஃபோட்டோகிராஃபின்றது ஒன்லி இப்போ இந்த அசைன்மெண்ட் போகிறாங்க பார்த்தீங்களா,
போய் கிளிக் பண்ணுறது அது வந்து ரொட்டீன். பட் யூ கிரியேட் யுவர் மைண்ட் அண்ட் கிவ் த பிக்சர்ஸ் ஃபார், அதுதான் மெயின் உங்களுக்கு. இப்போ அந்த ஷோஸ் உங்களுக்கு காமிக்கிறா பாருங்க. என்ன புரியுதா உங்களுக்கு? போலீஸ் செலெக்ஷனுக்கு ரன்னிங் ரேஸ் விடுவாங்க, ஹை ஜம்ப் பண்ணுவாங்க, லாங் ஜம்ப் இருக்கும், எல்லாம் இருக்கும். முதல்ல என்ன பண்ணணும்? அப்போது மெஷர் டு மெஷர், யார் மெஷர் பண்ணிட்டா யார் பார்க்குறா? அப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு ஆர்டர் போட்டது. அப்போ கவர்மெண்ட்டு இனிமேல் போலீஸ்காரங்களாம் வந்து எக்ஸசைஸ் பண்ணோம் காலையிலன்ட்டு. அதையும் போய் மறுநாள் போய் படம் எடுத்துகிட்டு வந்தேன் காமிக்கிறேன். ஆர்டரே போட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு இது வந்து ஒரு அசைன்மெண்ட். இப்போ யூஸ்வலாக என்ன எடுப்போம், நம்ம ரன்னிங் எடுப்போம், ஜெயல் மாதிரி பண்ணுறாங்க, சாங்ஸ் நல்லா இருக்குமே, ஸ்டைலாக இருக்கும். பட் பிக்சர் கிரியேட்டிவ், யூ ஆர் கோயிங் டு கிரியேட் த பிக்சர். பேசிக் என்ன, இதுதான் மெயின். இது மெஷர். அதுலேயே யாருக்கு அன்குவாலிஃபைடு? அது கீழே அர்த்தம். இது வந்து செல்ஃபோன் அப்போ வந்து தெரியுங்களா, ரிலையன்ஸ் 501 ரூபாய்க்கு கொடுத்தான், ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்ட்டு. சரி, கேள்விப்பட்டீங்களா? அப்போ மாட்டுக்காரர்லேருந்து எல்லாருமே செல்ஃபோன் தான். அம்மா பால் வந்துச்சுமா, வாந்தி எடுத்துகிட்டு வரமா காலையில் அப்படின்னு நான் ஃபோனை பண்ணி. இதெல்லாம் தெரியாது, அந்த மாட்டுக்கு மட்டும் தெரியும் நான் படம் எடுக்கிறேன்ட்டு, அவனுக்கு தெரியாது. ஆனால் பட் அதை சொல்ல முடியல. எந்த ஒரு பிக்சர் எடுத்தாலும் ஷார்ப்பு முக்கியம். வித்தவுட் ஷார்ப் யுவர் பிக்சர் இஸ் எ ஃபெயிலியர். சப்ஜெக்ட் மஸ்ட் ஷார்ப், வெரி மஸ்ட் ஷார்ப். பிக்சர் இஸ் எ குவாலிட்டி. அதோட வித்தவுட் ஷார்ப் அண்ட் குவாலிட்டி. அதே மாதிரி லைட்டிங். இப்போ இன்டோர் லைட்டிங், இப்போ உங்கள் இதில் வந்து டிஜிட்டலில் வந்து மேனுவலில் இப்போ இந்த லைட்டிங் நீங்கள் எடுக்குன்னா 60 இல்லை 5.6 அந்த மாதிரி ஷட்டர் ஸ்பீட்லாம் தெரியுமா என்னன்னு உங்களுக்கு? சார் நிறைய லேர்ன் பண்ணேன் சார். அப்படின்னா ஷட்டர் ஸ்பீடு, அப்ரச்சர் இதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? இல்லை சார், செல்ஃபோனில் நான் ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட். யார் யார் ஃபோட்டோ ஜேர்னலிசம் பண்ணுறீங்க? யார் யார் விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கிறீங்க? யாரும் இல்லையா? இப்போ நீங்கள் எல்லாம் செல்ஃபோனில் எடுக்கிறது தான் இருக்கீங்களா? இல்லை, சொன்னதான் எனக்கு தெரியும். இல்லை, யார் யார் கேமரா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன கேமரா யூஸ் பண்ணுறீங்க? இல்லை, கேமரா யூஸ் பண்ணுற யாராக இருக்கீங்க? அவங்களுக்கு தான் புரியும். என்ன கேமரா யூஸ் பண்ணுறீங்க? ஓகே. இப்போ நீங்கள் இப்போ என்ன படிக்கிறீங்க நீங்கள்லாம்? சரி சரி. ஆனால் ஃபோட்டோகிராஃபி ஆர்வம் இருக்குது. ஃபோன் ஷட்டர் ஸ்பீட் என்னன்னு தெரியுமா? என்ன ஐஎஸ்ஓ? யூ கண்ட்ரோல் த ஐஎஸ்ஓ வந்து ஷட்டர் ஸ்பீடு. ஷட்டர் ஸ்பீடுன்றது ஒரு பிக்சரை நீங்கள் எடுக்கிறீங்களா அதை உள்ளே வாங்கி கொடுக்குறது தான் ஷட்டர் ஸ்பீடு, ஒரு பிக்சரை. அதே அந்த அப்ரச்சர் சொல்கிற பற்றியில் டயஃப்ராம் அது பேர். அதை நீங்கள் எவ்வளோ கட் பண்ணுறீங்களோ அந்த ஏற்ற மாதிரி தான் ஷட்டர் ஸ்பீடு வரும். அதுக்கப்புறம் தான் யூ கெட் த இமேஜ். அதில் ஒரு சின்ன அதில் ஆனால் மெயின் ஷார்ப். பிக்சர் வில் ஷார்ப் அண்ட் தென் ஒரு பிக்சர் வில் செலக்ட். அதர்வைஸ் யுவர் பிக்சர் இஸ் நாட் ஷார்ப், இட்ஸ் அன்ஃபிட் ஃபார் தட். அது மெயின் ஃபோட்டோ ஜால்ஸ். ஆனால் பட் மெயின் வந்து நீங்கள் வந்து பேப்பர் பார்க்குறது, மேகசின் பார்க்குறது, அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குமே தவிர அதர்வைஸ் யூ கெட் நாட் ஐடியா. செல்ஃபோனில் எடுக்கிறதுக்குன்னா அது நீங்களே போய் அது எப்படி இருந்தாலும் நீங்கள் தான் அது கண்ட்ரோலில் போய்ங்க. அது கண்ட்ரோல் நீங்கள் வர முடியாது. ஃபுல்லாக நீங்கள் கிளிக் பண்ணிட்டு போயிடுங்க. நீங்கள் அதான் நடக்குது, ஃபோட்டோ ஜேர்னலிசமும் அதான் நடக்குது. இவர் எடுத்தார் அந்த பஸ்ஸு, அவர் சிங்கிள் பஸ் எடுத்தார். அந்த அதே ஆக்சிடென்ட் தான். நான் ஃபாஸ்ட்டாக போனால் அவர் கொஞ்சம் லேட்டாக வந்தார். அதானடா. ஏன்னா என் ஆஃபீஸ் மவுண்ட் ரோடு, அவன் ஆஃபீஸ் அங்கே எங்கள் நந்தனத்தில் இருந்தது. அப்போது
அவன் வரத்துக்குள்ளே இது முடிஞ்சு போச்சு. ஏன்னா பட் மெசேஜ் கன்வே பண்ணணும். முதல்ல அன்றைக்கி அந்த சண்டே, ஆக்சுவலி நீ சண்டே தானே அன்றைக்கி சண்டே, லேட் மெசேஜ். எது இது இல்லை, இது அண்ணா சாலை இது இல்லை இப்போ நடந்தது வந்து டைட்டில் பார்க், இது அண்ணா சாலை. எத்தனை மணிக்கு நடந்ததுன்னா மதியம் 2-3 மணிக்கு இருக்கும். நாங்கள் அன்றைக்கி ஆஃபீஸில் இருக்கோம். இப்போ நாங்கள் வந்து எப்படின்னா அது இப்போ லைட்டில் கூட மாறலாம். ஆனால் நாங்கள் போகிறப்ப தான் ஸ்பாட், நாங்கள் உடனே போயிட்டோம். அப்படின்னா எங்களுக்கு பிளாக் பண்ணிட்டோம் ரோடெல்லாம், போக முடியாது. நான் ஒன்வேல போய், ஏன்னா இந்த மாதிரி விஷயத்தில் வந்து நம்ம ரஷ் பண்ணணும். ஸோ வாட் மிஸ் த பிக்சர். நாங்கள் போனதெல்லாம் எங்களுக்கு லைவாக கிடச்சிது. லேட்டாக வந்தவங்களுக்கு ஒரு அந்த தான் கிடச்சிருக்கும். என்னென்னா இப்போ நம்ம இப்போ எப்படின்னா ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்து எல்லார்கிட்டையும் கனெக்ஷனில் இருப்பேன். சார்கிட்ட நான் கனெக்ஷனில் இருக்கேன், இல்லை சார் கூப்பிட்டு தான் நான் வந்தேன். கனெக்ஷன் என்ன, எப்படி கனெக்ஷன் மீன்ஸ் நம்ம வந்து பழகிறது. போனோமா கிளிக் ஏற்றுட்டு வந்தேன். இப்போ சார் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு, போய் பார்த்துட்டு சார் நல்லா பண்ணியிருக்கீங்க சார், என் பேர் வேதன் சார், நான் என்று சார், ஒரு கம்யூனிகேஷன். ஸோ அது ஒரு ரிலேஷன்ஷிப் சொல்லலாம். அது வந்து ஆக்டிவ் ஒரு லாங் டைம் இருக்கும். பிகாஸ் எதனா இருந்தால் கால் பண்ணுவாங்க. ஸோ இதில் நல்ல ரிலேஷன்ஷிப், இந்த ஃபோட்டோ கிடையாது, நல்ல ரிலேஷன்ஷிப் கிடைக்கும். ஸோ இது எப்படின்னா எங்களுக்கு போலீஸ் வந்து உடனே டிராஃபிக் போலீஸ் வந்து ஃபோன் பண்ணி சொல்லுவோம், சார் ஆனால் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா வரியானா அப்படின்ட்டு. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடைக்கும். நாட் ஒன்லி ஃபார் எல்லாருக்கிட்டையும் நல்ல ரிலேஷன் வைக்கலாம், பட் யூ கட் குட் ஒர்க். அப்படி தான் பண்ண முடியும். இது வந்து ரெயின்போ, புரியுதா? அடுத்தது பார்த்து அது வேணாம், குழந்தைங்க. இது வந்து ஆக்சுவலி ப்ரொட்டஸ்ட் நடக்கும். என்ன பண்ணுவோம், யார் லீட் பண்ணுறாங்க அவங்க தான் போய் படம்லாம் எடுப்போம் யூஸ்வலாக. சரி, அது ஒரு சேஃப் சைடு நம்ம எடுத்துப்போம். ஆனால் அதில் யூ கோண்ட் கிரியேட்டிவ் ஜஸ்ட் ஜேர்னலிசம். இப்போ எல்லாம் எடுக்கிறது, நான் போய் 10ஓட பண்ண கூட என்ன அர்த்தம் இருக்குது? யூ ஹவ் டு கிரியேட் யுவர் மைண்ட். எல்லாம் அரெஸ்ட் பண்ணி வேலையில் எடுத்து வேலையே இட்ஸ் கோயிங் டு டிமாண்ட் ஃபார் தட் அவங்களோட இது ரெசல்யூஷன். யாருன்னா தெரியுமா? அவங்க யார் தெரியுதா? வெண்பாலாம் இருந்தாங்களா அப்போது அவங்க உணர்வுகளை வந்து கைது பண்ணாலும் என் உணர்வுகள் இப்படி தான் அதை காமிக்குது. ஸோ நீ ஜென்ரலாக எடுக்கிறது வேறு, பட் இது வந்து பார்க்குறாங்கல்ல, யார் அந்த மாதிரி படம் எடுத்தது, அப்போ அவங்க பேர் மைண்ட் கிரியேட்டிவாக தான். இப்போ எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தவங்க அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு இடமும் போனீங்கன்னா 10-15 நிமிஷம் அப்படி போங்க, போயிட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஸோ யூஸ்வலாக ஒரு ஃபங்க்ஷனு, சார் லேட் ஆகுதா சார், என்ன நடக்குது, என்ன பண்ண போகிறாங்க. இப்போ நான் கூட இன்றைக்கி சீக்கிரமாக வந்துட்டேன். ஏன் வந்தேன்னா யாராவது வந்துருக்காங்க, எவ்வளோ ஸ்டூடெண்ட் இருக்காங்க, எவ்வளோ பீப்புள் இருக்காங்க, எல்லாம் வாட்ச் பண்ணுவேன். சார் சொன்னார் 1:30 வந்தால் போதும் சார். நான் 1 மணிக்கே வந்துட்டேன். ஏன்னா முன்னாடி வந்தால் யார் ஸ்டூடெண்ட்டு, யார் லெசன் பண்ண போகிறாங்க, இதெல்லாம் தெரியணும். அதனால் ஒரு ப்ரோக்ராம் போனீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் முன்னாடி போனால் என்ன நடக்க போகுது, என்ன பண்ண போகிறாங்க, என்ன ஹைலைட்டு, இதெல்லாம் கேட்டு வச்சுக்கணும். கேட்டால் யூ கெட் ஐடியா, நம்ம இப்படி கொடுத்தா நல்லாயிருக்குமே. அதுக்கு எப்போவுமே ஒரு ஃபோட்டோ ஜேர்னலிசம் எப்போவுமே இமேஜ் கிரியேட்டிவ் 100% இருந்தோம், இல்லைன்னா வேஸ்ட். சைல்ட் லேபர் இதை பார்த்தாலும் நான் சொல்ல வேணாம், பிக்சர் இதெல்லாம் இது அப்போ இது என்ன தெரியும் உங்களுக்கு? டெம்பிள், ஒரு ஆஃபீட் பிக்சர்ஸ் எல்லாம் ஒரு எப்படின்னா ஸ்பெஷல் பிக்சர்ஸ் மாதிரி சொல்லுவோம். எதுவுமே இல்லை அன்றைக்கி பேஜ் அது மாதிரி இதெல்லாம் இதெல்லாம் நீங்கள் செல்ஃபோன்லலாம் எடுக்க முடியாது. இது 100% சொல்லுவேன், ஷேக்காக தான் இருக்கும். அடுத்து வேறு இது ஹோம்லெஸ் பீப்புள், அவள் குழந்தையோடு எப்படி இருக்காங்க பாரு. ஏன்னா இப்போது ஒரு அசைன்மெண்ட்டே தான் பார்த்துட்டு நம்ம போக முடியாது. இன்றைக்கி எனக்கு எதுவுமே இல்லை, நான் என்ன பண்ண போகிறேன், உங்கள் மைண்டை வந்து அப்படியே க்ரியேட் பண்ணிகிட்டே வரணும். அப்படியே வண்டி ஓட்டிகிட்டே இருக்கப்போ பார்ப்போம் இப்போ எப்படி இருக்காங்க பாருங்கள் ஹோம்லெஸ் பீப்புள். இப்போ
இப்போ அவங்க வீட்டில் அட்லீஸ்ட் நமக்கு தகர்த்துக்காக இவங்களாம் குழந்தையோடு எப்படி இருக்காங்க. ஸோ யூ கோட் ஹைலைட் ஃபார் தட். ஸோ இது எப்படின்னா கவர்மெண்ட் போவோம், சரி இவங்களை இப்போ அப்படி தானே பண்ணி கொடுத்துருக்காங்க. தலைவர் கலைஞர் இவரும் சரி, ஸ்டாலின் சாரும் சரி, அவங்களுக்கு தனியாக அந்த மாதிரி. ஸோ நீங்கள் ஒரு எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க, இந்த மாதிரிலாம் இருக்காங்க, அது உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இது பார்த்தீங்கன்னா ஒரு லேபர், அவன் குழந்தைய எப்படி எடுத்துகிட்டு வராங்க. இதெல்லாம் வந்து கேப்ஷனே தேவை கிடையாது, பிக்சரை பார்த்தாலுமே கூட அண்டர்ஸ்டாண்ட் ஃபார் தட். அது இதுவும் அதே தான். சார் இது வருது பாரு, அத்தை வேணா திரும்ப அதை விட்டுறான். இந்த மெசேஜ் சொல்லுங்கள் எனக்கு, மெசேஜ் சொல்லுங்கள். பட் இந்த குழந்தை ஸ்டிச். ஸோ இதுக்கு வந்து கேப்ஷனே தேவையில்லை, பிக்சர் வில் ஸ்பீக்குனால இது இந்த மாதிரி தான் கொடுக்கும். இப்போ நீங்கள் ஒரு படம் பார்த்தீங்கன்னா நீங்களாகவே சொல்கிறீங்க பாருங்கள். ஸோ நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, அவங்க சொல்லுவாங்க, இதுக்கெல்லாம் கேப்ஷனே தேவை கிடையாது. ஸோ அந்த அப்ளை உங்கள் மைண்டில் தான் இருக்கணும் எல்லாமே. அது அந்த மைண்ட் வந்து நீ எப்போவுமே ஒரு ஃப்ரெஷ்ஷாக க்ரியேட்டிவாக வச்சுக்கணும். ஒரு எப்படின்னா இந்த டென்ஷன் அந்த டென்ஷனாக இருக்கக்கூடாது. ஒர்க்குனா ஹார்ட் ஒர்க், இன்வால்மெண்ட். ஒரு ஒர்க்குனா யூ கோட் இன்வால்மெண்ட். இன்வால்மெண்ட் இஸ் அ மஸ்ட் ஃபார் இன்வால்மெண்ட். இன்வால்மெண்ட் இல்லாமல் நீங்கள் எந்த ஒர்க்கும் பண்ண முடியாது. ஈவன் சமையலே பண்ணால் கூட இன்வால்மெண்ட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாக போட்டு கொஞ்சம் உப்பு கம்மியாக போட்டால் இருக்கும், ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி தான் எந்த ஒர்க்கும். பட் ஹார்ட் ஒர்க் இஸ் வெரி மஸ்ட். ஃபோட்டோகிராஃபி டிபார்ட்மெண்ட் வெரி மஸ்ட் ஹார்ட் ஒர்க் பண்ணு. அது இல்லைன்னா அதுவும் பண்ண முடியாது. அது என்ன க்ரியேட்டிவ்னஸ். ஏன் சொல்ல வரேன்னா க்ரியேட்டிவ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆஃப் ஃபோட்டோ ஜேர்னலிசம். 1000 நடக்கான, பட் அதில் நீ என்ன பண்ண போகிறீங்க, வாட்ச் யூ ஆர் டுமாரோ யூ கோயிங் டு ப்ரொடியூஸ் பை யுவர் பிக்சர். அப்படி தான் போகணுமே தவிர எல்லாம் எடுக்கிறாங்க நான் எது எடுக்கிறேன்னா அதில் வேஸ்ட். இப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியா என் கூட தான் வந்திருக்காரு இவர். அவர் என்ன எடுக்க போகிறார், நான் என்ன, 2 பேருமே போட்டி வரும். அந்த நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது. என் வேலையை நான் பார்ப்பான், அவன் வேலையை அவன் பார்ப்பான். யார் நாளை ஸ்கோர் பண்ணுறான், அதுதான் எங்களுக்குள்ள ஃபைட். இட்ஸ் எ க்ரோத். போட்டி பொறாமன்னுவாங்கள, போட்டிகள்லாம் பொறாமல் இருக்கணும். இதாச்சும் க்ரோத். இப்போ நான் கூப்பிட்டோன்னே வந்தானே, ஏன் வந்தார் அவர், பசங்களுக்கு பண்ணோவான்னா உடனே வந்தார். அவர் 93 வயசு. நான் பண்ணுறேன் வா வேதன் பண்ணி சொல்லித்தரேன் அப்படின்ட்டு. ஏன்னா உங்களுக்கு இது தெரியணும் ஃப்யூச்சரில் என்னெல்லாம் நடந்திருக்குன்ட்டு. இப்போ உங்கள் காலத்துலலாம், இப்போ என் காலத்தில் நானே கேமரா பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துலேருந்து இப்போ சொன்னீங்களே 2Bலாம், அதெல்லாம் நாங்களாம் அப்போத்துலேருந்தே எடுத்துகிட்ருக்கேன். நானும் இன்றைக்கி டிஜிட்டல் வரைக்கும் வந்துட்டேன். இதுக்கப்புறம் என்ன வரும்னு எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ சார் சொன்ன ராஜீவ் அசோசினேஷன்லாம், நான்லாம் ராஜீவ் அசோசியேஷன் அப்புறம் நானும் இருக்கேன். அப்போ வந்து லாஸ்ட் ராஜீவ் கடைசி நிமிடங்கள் வரைக்கும் நான் படம் எடுத்தேன். அவங்க வந்து அங்கே அசோசியேஷன் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதே நேரத்தில் காலையில் ஃப்ளைட்டில் அவங்க அனுப்புறையும் கூடவே இருந்தேன். ராஜீவ் இது ஆனவுடனே இவர் அப்போ வந்து அந்த வயசு அப்போ வந்து போய் படம் எடுத்தோன்னா அவ்வளோ ஷார்ப்புன்னா அந்த மாதிரி ஒரு ஷார்ப் பிக்சர் பார்க்க முடியாது. அந்த டென்ஷனில் அந்த என்ன நடந்திருக்கும் உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் திங்க் பண்ணிங்கன்னா பிளாஸ்ட் ஆகுது, என்ன பண்ணிட்டு போக முடியும். ஒரு மாதிரி ஸ்கிரீனஸ் தானே இருக்கும் எல்லாருக்குமே. அவ்வளோ அழகாக படம் எடுத்துருந்தாங்க எல்லாமே வந்து போட்டு. அது வந்து ஒரு ராஜீவ் கேஸுக்கு மெயின் குற்றவாளியை கண்டுபிடிக்க மெயின் காரணமே கேமரா தான், அந்த ஃபோட்டோ தான். ஃபோட்டோலாம் நீங்கள் ஒன்றும் பண்ணிட முடியாது. அதுமாதிரி வியட்நாமில் ஒரு வார் நின்றதுக்கு அதுக்காக ஒரு குழந்தையோட ஃபோட்டோ தான். அதெல்லாம் படிச்சிருக்கீங்களா? இல்லை, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். தெரியாமல் நான் வந்து ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட் பண்ணுறேன், எனக்கு ஃபோட்டோகிராஃபி பிடிக்குன்னா அது ஹாபி மாதிரி ஆகிடும். ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட் என்டையர்லி டிஃப்ரெண்ட். புரியுதுங்களா? தெரியுதா என்னன்ட்டு? புரியுதா? அது என்ன இது பர்டன் ஆஃப் லைஃப், அவங்களோட வாழ்க்கை. இது புரியுதா? சுற்றி வெள்ளம், தண்ணி, சாப்பிட்ணும், இதுக்கெல்லாம் கேப்ஷனே சொல்லக்கூடாது. நம்ம மதிய உணவு சார், அது அன்றைக்கி மதிய உணவு கொடுத்தாங்க சார். அப்போது ஃபுல்லாக அந்த வேசார்பாடி கணேசபுரத்தில் ஃபுல் வாட்டர். தலைவர் போய் உடனே அடுத்த நாள் பார்த்து இம்மிடியட்டாக ரெடி பண்ணாங்க சார். படத்தை போய் உடனே முரசொலியிலையும் போட்டு விட்டார். தலைவர் கலைஞர் வந்து மாடு கட்டி போரடிக்கும் விவசாயம்னு ஒரு படம் போட்டேன் தினமலரில். நீங்கள் இருந்தீங்க சார் அப்போ?
பேஜ் 1ல் என்னன்னா அப்போ பந்த்து அப்போது பேஜ் 1ல் பெருசாக போட்டு விட்டாங்க. போட்ட உடனே பார்த்துட்டார் தலைவர். உடனே பார்த்துட்டு தினமலர்லேயே போட்டிருக்காரு, இவ்வளோ பெரிய படம் ரெடியா போட்டு முரசொலியில் என் படத்தை போட்டு பேர்லாம் அப்போ பைலைன் போட மாட்டாங்க. தினமலரே மத்த சக்ஸஸ் சொல்லிட்டாங்க, இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறேன்ட்டார். அப்போ தினமலருக்கு அவங்கள வந்து அதே மாதிரி கைதாவதில் போட்டா போட்டின்னு ஒரு படம் திமுக நம்ம இதில் ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் இதை பற்றி கைது பண்ணாங்க. அப்போ வந்து போலீஸ் வேன் வந்து பால் வண்டி மாதிரி இருக்கும், நீங்களாம் பார்த்துருக்க. அதில் வந்து திமுக அரெஸ்ட் பார்த்து ஓடுறான்லாம், பின்னாடி அரெஸ்ட் பண்ணல, ஃபுல்லாகிடுச்சுன்னு ஓன கைதாவதில் போட்டா போட்டின்னு போட்டோம். அப்போ படத்துக்கு பைலைன் போட்டாங்க, படம் வேதன் படம். பார்த்துட்டு வேதன் படம் பாரியா அப்படின்னாரு. எடியாதா அப்படின்னாரு. போட்டு இது முரசொலியில் உடன்பரப்புக்கு லெட்டர் எழுதுறாரு. வேதன் புகைப்படத்தை பார்த்தேன், கண்ணில் ஒற்றி கொண்டேன் அப்படின்னு அவர் உடன்பரப்புக்கு. அந்த மாதிரிலாம் லெட்டர் இன்னி அவர் கடைசி கலப்பு நல்லா இதாக தான் இருந்தார். பேர் வேதன்வார், தன்னு வர சார், வேதன்வார் அப்படியே. அது மாதிரி நிறைய பாடம் எடுத்தாங்க. இண்டு வரப்போ அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தோன்னே அவர் டக்குன்னு கண்டுபிடிச்சார். ஏன் என்ராம் கிட்ட போறியா அப்படின்னாரு. சார் யாருமே கெஸ் பண்ணல. சம்பந்தம் கேட்டார், என்ன அப்படின்னாரு. இல்லை சார் என்ராம் கிட்ட போகிறாரு அவர் அப்படின்னாரு. சம்மந்தம் போயிட்டார், என்ராம் கிட்ட போறியா அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி ஆனால் நிறைய விஷயங்கள் அவர்கிட்டையும் நான் கற்றுனுருக்கேன். அது தலைவர்கிட்டையோ நீ ஒருகிட்டையும் கற்றுனுருக்கோம். ஏன்னா ஏன் சொல்லுவேன், ரிலேஷன்ஷிப். இப்போ நீங்கள் போடுறதா தான் அது தெரியுது, இல்லைன்னா யார் தெரியும். இப்போ சார் இவ்வளோ நேரத்தில் சார் கவிஞர் நாங்கள் அப்போது ஆரம்ப காலத்துலேருந்து தெரியும் எங்களுக்கு. பார்ப்போம், பேசுவோம். இன்றைக்கி கூப்பிட்டாரு, ஏன் வந்தோம், நல்லது பண்ணுறோம், இதை ஹைலைட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஆனால் பட் நீங்கள் வந்து ஒரு எப்படின்னா ஃபோட்டோ ஜாந்து அதில் ஃபுல் கான்சன்ட்ரேஷனோடு பண்ணால் தான் எதுவுமே பண்ணணும். இல்லைன்னா சும்மா நான் வந்தேன் சார் நடத்துனாரு கேட்டார்னா அது வேஸ்ட். அப்சல்யூட்லி ஐம் டெல்லிங் யூ. அவ்வளோதான். நிறைய இருக்குது, பட் டைம் ஆச்சு, இன்னும் நிறைய இருக்குது, டைம் ஆச்சு. ஓகே, எனிவே உங்களுக்கு என்ன டவுட்னா கேட்கலாம். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணது பேசுனது ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, தேங்க்யூ. தொடர்ந்து உயிர்மை டிவியோட வீடியோஸை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனடி அப்டேட்ஸை பெற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.